தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள் மட்டும்தான் சக்கப்போடு போடும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனா பேன் இந்தியன் திரைப்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆண்டு பிற மொழி படங்களுமே தமிழ்நாட்டுல அதிக வசூலை கொடுத்திருக்கு. பலத்தையுமே காட்டியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல அதிகம் வசூல் அள்ளிய டாப் 10 படங்களுடைய பட்டியலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல அதிக வசூல் அள்ளிய படங்களுடைய பட்டியல்ல நடிகர் விஜய் சேதுபதியுடைய 50வது படமான மகாராஜா 10வது இடத்துல இருக்கு. இந்த படத்தை நிதிலன் இயக்கியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே 48.5 கோடி வசூலை கொடுத்திருக்கா. உலக அளவுல 200 கோடிகளுக்கு மேல வசூல் செஞ்சிருக்கா. அடுத்ததாக 9வது இடத்துல நம்ம கமல் சாருடைய இந்தியன் 2, 8வது இடத்துல சிவகார்த்திகேயனுடைய அயலான், 7வது இடத்துல மஞ்சுமேல் பாய்ஸ், 6வது இடத்துல அரண்மனை 4, 5வது இடத்துல புஷ்பா 2, 4வது இடத்துல ராயன் திரைப்படம், 3வது இடத்துல வேட்டையன், 2வது இடத்துல அமரன், முதல் இடத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜயவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் தான் இருக்கு. இதுல இருந்தே தளபதி விஜய் அவர்கள் ஆல் டைம் பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்றத மீண்டுமே இந்த ஆண்டு நிரூபிச்சிருக்காரு. ஆகையால இந்த விஷயத்த தளபதி ரசிகர்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த 10 படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.